Hey guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Samsung Galaxy A34 5G நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஸோ டாப்பில் Galaxy A34 5G, சென்டரில் ஃபோட்டோ, கீழே Samsung பிராண்டிங். ஸோ லெஃப்ட் சைடில் Galaxy A34, டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா சூப்பர் AMOLED பேனல், 14 மெகாபிக்சல் OIS கேமரா, அப்புறம் நமக்கு IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். டாப் லிட்டில் நம்மளுக்கு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இது நம்மளுக்கு சிம் டூல் அண்ட் சார்ஜிங் கேபிள் அண்ட் புக்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லையுமே நம்மளுக்கு சார்ஜர் கிடைக்கல. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து நம்ம ஓரமிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஓரமிச்சிட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோம்னா ஓகே, ஃபோனோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரெஷன்ஸ் பார்க்குறது நல்லாவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு 54 விட நம்மளுக்கு இங்கே 2 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ நம்மளுக்கு இங்கே 6.6 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. பிளாஸ்டிக் பில் தான், பட் இதெல்லாம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரெஷன்ஸ் பார்க்கும்போது ஃபோன் பார்க்கறது சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா மாடியூல்லாம் 54 அளவுக்கு வெளியே வரல, பட் இருந்தாலுமே ஃபோன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறது நல்லாவே இருக்குது கைஸ். Big thanks to sponsors Samsung Smart Plaza, Karur by MAYURI Electronics Private Limited. நம்ம Samsung Smart Plaza ஓட லொகேஷன் எங்கக்குன்னு பார்த்தோம்னா LGB Petrol Bunk ஆப்போசிட்டில் இவங்களோட லொகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு Samsung ஹோம் அப்ளைன்சஸ் லைக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மைக்ரோவேவ் ஓவன் எது நீங்கள் வாங்குறதாலுமே Samsung Smart Plaza விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட எல்லா விதமான மொபைல்ஸ் அண்ட் ஆக்சரிஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டிவிஸ்ன்னு வரும்போது 32 இன்ச்சிலேருந்து 65 இன்ச் வரைக்குமே லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஃபோட்டோ ஃப்ரேம் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 75 and 85 இன்ச் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜஸ்ன்னு வரும்போது சிங்கிள் டோர் அண்ட் 2 டோர் எல்லா சைஸ்லையுமே இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. வாஷிங் மிஷின் வரும்போது ஃப்ரண்ட் லோடர் அண்ட் டாப் லோடர் வாஷிங் மிஷின்ஸ் எல்லா விதமான ப்ரைஸ் ரேஞ்சும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் ஏசிஸ் எல்லா விதமான டன் ஆஃப் ஏசிஸும் இவங்ககிட்ட இருக்குது. மொபைல்ஸ்னு வரும்போது எல்லா விதமான லோ எண்ட் மாடல்ஸும் ஹை எண்ட் மாடல்ஸ் எல்லா விதமான மொபைல்ஸுக்கும் லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸ், ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸ்க்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபோட S8 சீரிஸ் எல்லாத்துக்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சுக்குமே எல்லா விதமான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதாலுமே Samsung Smart Plaza விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ 54 சொன்ன மாதிரி தான் சாம்சங்கோட AMOLED பேனல்ஸ் எப்போயுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரெகுலராக சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ டார்க் மோட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் நம்மளுக்கு இங்கே சேம் 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. இது போக ரெஃப்ரெஷர் பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு வந்தோம்னா 390 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே RGB கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் வார்ம், சாஃப்ட், கோல்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 84% அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 19.5:9 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஸ்பெக்ஸ் அவுட் கைஸ். டிஸ்பிளேன்னு வரும்போது டிஸ்பிளே ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே. மூவிஸ், கேமிங் எதுவாக இருந்தாலுமே டிஸ்பிளேல கலர்ஸ்னு வரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது இந்த ஃபோனோட பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே டோட்டலாக பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் மாடியூல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப பம்பியான ஃபினிஷ் இல்லை. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கார்னிங் கோலா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. வெயிட்னு வரும்போது 199 கிராம்ஸ் அண்ட் திக்னஸ் பார்த்தோம்னா 8.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கையில் பிடித்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஓகே, டாப்பில் பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது போக செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஹைப்ரிட் ரே. ஸோ 2 சிம் இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். ஓகே, ரைட் சைடுன்னு பார்த்தோம்னா பவர் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர் டைப் சி போர்ட் பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் கிடைக்கல. சேட்லி ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நத்திங் பிளைனாக விட்டாங்க. ஓகே, இங்கேயும் நம்மளுக்கு IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 மீட்டர் டெப்த்தில் 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் தண்ணிக்குள்ளே வந்தால் ஒன்றும் ஆகாது. கலர்ஸ் கிராஃபைட், லைம், சில்வர் அண்ட் வைல் 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் 6, 128, 8, 128, அப்புறம் 3 8, 256 மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா 6, 128க்கான ஆப்ஷன். அந்த 120GB 94.7GB இன்னும் அவைலபிளாக இருக்குது. ரேம் டைப் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு 3GB சம்திங் எல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ். ஸோ பில்டுன்னு வைஸ் வந்தாலுமே பில்ட் நல்லா சாலிடான பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 54 கூட ப்ளோட்வர்ஸ் இல்லை, இங்கே நமக்கு ப்ளோட்வர்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்பட்ட நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 6 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 சிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரீசெண்டாக இப்போ புதுசாக லான்ச் ஆன சிப் தான். ஓகே, இந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா
Snapdragon 695க்கு மேலே Snapdragon 778G ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் நம்மளை எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வரும்போது 1UI வெர்ஷன் 5.1 அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா 13 ஆகிட்டு இருக்குது. ஜிபின்னு பார்த்தோம்னா Mali G68 MC4 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரும்போது டே டு டே டாஸ்க் கேமிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஈஸியாக இந்த ஃபோனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்ன்னு பார்த்தோம்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி பார்த்தோம்னா 14 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வரக்கூடிய ஒரு f1.8 சென்சர், செகண்டரி 8 மெகாபிக்சல் சென்சர், 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு அல்ட்ராவைட் சென்சர் f2.2 ஆப்பர்ச்சரோட, மூணாவது ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 ஆப்பர்ச்சரோட, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 13 மெகாபிக்சல் சென்சர் f2.2 ஆப்பர்ச்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் சேம் தான். ஸோ நம்மளுக்கு இங்கே 10x வரைக்கும் ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ வீடியோவில் நம்மளுக்கு 4K 30 வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ மோட். ஸோ மோடில் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ஹைப்பர் லேப்ஸ், சிங்கிள் டெக்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கேமரா சர்வீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி நீங்கள் கம்ஸாக லீவ் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபோனில் பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணால் நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 25 வாட் வரைக்கும் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் ஸ்பீட். ஸோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 25 வாட் யூஸ் பண்ணி அரௌண்ட் 1 hour 1.5 hours நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 1.5 daysலேருந்து 2 days கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வரும்போது நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட் 6 128 பார்த்தோம்னா 28,999 இருக்கும், 8 128 30,999 இருக்கும், 8 256 32,999 சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ராசர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேஞ்ச் கொடுத்துருக்கலாம். Snapdragon 778G அதளவுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் தான் எல்லா மொபைல் பிராண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் எல்லாமே பில்டும் பார்த்தோம்னா நல்லா சூப்பர் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இதில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ப்ராசர் பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.